ஹாய் மக்களே, இந்த ரோஜா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு இருக்காங்க. இது எங்கே பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 6 மாத காலத்தில் இந்த பூவெல்லாம் பூத்து நம்ம பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் எல்லாம் நம்ம என்னன்னா இந்த கார்டனில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த அளவுக்கு இந்த ரோஜா பூக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ரோசஸும் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அம்மா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க, அம்மாவும் நானும். ஸோ இந்த அளவுக்கு எல்லா பூக்களுமே இப்போது செண்பகத்துலேருந்து அப்புறம் குண்டு மல்லிலேருந்து எல்லா பூக்களுமே டபுள் டிலைட்லேருந்து எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ரொம்ப கேர் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து செடி. ஏன்னா பூச்சி பிடிக்காத நிறைய வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இல்லாத நிறைய செடிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா செத்து போயிடும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த செடிகளை வந்து நம்ம ரொம்ப பாதுகாத்து கொண்டு வரணும். ஏன்னா இப்போ பூக்கள் எல்லாம் பூக்கும்போது இந்த வீடியோவில் காமிக்கிற அத்தனை பூக்களும் அத்தனை செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது தான். நிறைய செடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நர்சரியிலேருந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதுவும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எப்போ பூக்குதோ அப்பப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வளர்த்து நம்ம பார்த்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா இந்த செடியை. ஸோ அதில் பூக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷன்றது, அந்த செடியை வளர்த்து அந்த பூக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா தான் அந்த சந்தோஷம் எப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதே ஃபீலிங்ஸில் தான் எனக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பூத்தாலுமே நான் வீடியோ எடுத்துருவேன். ஏன்னா எல்லாமே ஒரு மெமரிஸ்க்கு நம்ம வீடியோஸ் எடுத்து வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சது தான் இன்னைக்கு இந்த வருஷம் முடிய போகுது. அதனால இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோசஸில் பட்டன் ரோஸ்லேருந்து 7 ரோசஸ்லேருந்து காஷ்மீர் ரோஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே பெங்களூர் ரோசஸ். ஸோ எல்லா ரோசஸும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாடி தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எல்லா பூக்கள் எந்தெந்த நேரம் என்னென்ன பூக்குதோ எல்லாமே நான் வீடியோவோ எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் தாண்டி வேறு நம்ம மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன பூக்கள் வச்சுருக்கேனோ அது கூட நான் இந்த வீடியோஸில் போட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ரோஜா செடிங்க வந்து நிறைய பூக்கணும் அப்படின்னா ஒரே ஒன்று தாங்க பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வெறும் அந்த முனையில் மட்டும் கட் பண்ணக்கூடாது. அந்த ஃபுல் காம்பு, அந்த பூவோட காம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம செடியை பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டோன்னா அது வந்து செடி நல்லா சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஸோ நிறைய பூவும் பூக்கும். இப்போ ஒரு மாதிரி வாடுற மாதிரி இருக்குன்னா அந்த இலைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வாடுதோ அங்கே வரைக்கும் அந்த செடியை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து திருப்பி துளுத்து புதுசாக நம்மளுக்கு வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்டே கிடையாது, நிறைய மொட்டுக்களும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பூக்களும் வரும். இதில் வந்து நான் மோர் ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, மோர் போட்டு புளிச்ச மோர் அது போட்டு வச்சு ஒரு 3 days இல்லை 2 days அப்படியே புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ அது நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா செடிங்களுக்கு அந்த அளவுக்கு பூச்சிகள் பிடிக்காது. எல்லா செடி இப்போ கொய்யாக்காய் செடி, அத்திப்பழம் செடி எல்லாமே இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில். ஸோ எப்படி சொல்கிறது, எல்லா செடிங்களுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அதுவே போதுமானது. அப்புறம் நம்ம கரெக்டாக தண்ணி கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா உரம் போடுறது. ஸோ ஓரளவுக்கு சின்ன செடியாக கொண்டு வந்து வைக்கிறோம், அப்புறம் பெருசாகிடுது. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் இருக்கும் சில நேரத்தில். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பெரிய ஒரு பாட்டுக்கு நம்ம மாற்றி விடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேர் பண்ணாதான் நம்ம இந்த செடியில் வந்து அது காய்கறியாவோ இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம கேர் பண்ணலைன்னா இந்த செடிகள் நம்ம பேச்சு கேட்காது, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம பசங்க நம்ம பேச்சு
வைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் செடிகளும் நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இந்த எல்லா பூக்களும் இருக்குது பாருங்கள். நான் எல்லா பூக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாமே இந்த சாமந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சாமந்தி தான் நான் வச்சுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாமந்தி எல்லாம் வச்சுருக்கேன். பூ எல்லாம் பூத்த பிறகு நல்லா கட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நல்லா அது வளர்ந்து வரும். இப்போ திருப்பி சீசன் ஒரு மாதத்துக்கு சீசன் வரப்போகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு திருப்பி அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா சங்குப்பூவும் நான் வச்சிருக்கேன், ஒத்தடுக்கு. அதே மாதிரி அடுக்கு சங்குப்பூ வெள்ளை கலர்லயும் வச்சிருக்கேன், ப்ளூ கலர்லயும் வச்சிருக்கேன். அது பார்க்கறதுக்கு அந்த அடுக்கு சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி ரோசஸ் மாதிரி தான் தெரியும். பட்டன் ரோசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பட்டன் ரோசஸ் சொல்ல முடியாது, குட்டி ரோசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பூக்களும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் பூத்தது தான். ஸோ சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாமந்தி எங்கே போனாலுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் சாமந்தினாவே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் இது வாங்கிட்டு வந்து நானும் அம்மாக்காக வச்சிருவேன். ஸோ இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செடி நம்ம கிட்ட இருக்கும், நம்ம பேச்சையும் கேட்கோங்க. பன்னீர் ரோசஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2-3 பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அது சீசன் இருந்தாலும் சரி சீசன் இல்லாமல் இருந்தாலும் சரி பன்னீர் ரோஸ் எப்போவுமே பூக்கும். அதே மாதிரி 7 days ரோசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி தான் இந்த பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் 7 days ரோஸ் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது ஒரே வேலை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் பூக்க ஆரம்பிச்சிடும், நல்ல மொட்டுக்களும் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கும்போது அதுவும் சின்ன அந்த பட்டன் ரோசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அந்த மல்லியும் தெரியும். ஸோ அதே மாதிரி சின்ன பட்டன் ரோசஸில் வந்து ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம பாதுகாத்து இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம். சிலது பார்த்தீங்கன்னா நான் நர்சரியில் வாங்கும்போது அங்கே வீடியோ எடுப்பேன் இல்லையா, நான் வீடியோ எடுக்கிற செடியை வந்து நான் கன்ஃபார்மாக என்னோட வீட்டுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ சாமந்தியாக இருக்கட்டும், சில இடத்துல நர்சரிக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாவது தோட்டத்தில் பார்த்தாலும் அங்கே அந்த செடிகள் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு செடியை நான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் தான் வளர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த செடியோட ஃப்ளாஷ்பேக். இந்த 6 மாத காலம் இந்த இவ்வளோ பூக்களும் நம்ம தோட்டத்திலேருந்து வந்த பூக்கள் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.